தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எந்தவித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அமைச்சர் தற்போது கொடியசைத்து தொடங்கி இருப்பார்கள். புதுக்கோட்டை 3 சுத்து கரூர் பாப்பியலங்கம் காணி ஒன்று சேரு ஒன்று விளையாண்டா பேர் சொல்லும் செல்வங்களை பூர்த்தியார் வழங்கும் தங்க நாணயம் சுத்துனா பரிசு குடிச்சுப்பாரு பரிசு அள்ளிப்பாரு இல்லாட்டி ஒதுங்க சூப்பர் வெள்ளைக்கார சிறப்பாக தொட்டுப்பாரு சிறப்பு சூப்பர் சூப்பர் வெள்ளைக்கார மாடு வெற்றி பெற்றுச்சு மாடு பிடிப்பாடல வருகின்ற காலைக்கு அந்த ஆண்டு சர்பேஸ்வரம் கரூர் சூப்பர் மாடு வெற்றி பெற்றுச்சு சென்னை மஞ்சள் கிட்டுகள் ஒன்று கரூர் விளையாண்டா சிறப்பு சிறப்பு தொட்டுப்பாரு அந்த ஒன்று மாமல்லபுரத்தில் புத்தகங்கள் ஒன்று கரூர் பாப்பர்கள் ஒன்று காவல்துறை புத்தகங்கள் ஒன்று நிப்பான் வழங்கும் சேர் ஒன்று விளையாண்டா மாண்பு இளைஞர் அமைச்சர் முதலமைச்சர் வழங்கும் தங்கன வாழ்த்துக்கள் தம்பி சூப்பர் சின்ன கால சிறப்பான வெற்றி பெற்றுச்சு வருகின்ற கால இந்த கரூர் பாக்கியம் தமிழ் ஒன்று சிவகுமார் ஒன்று விளையாட தங்க சூப்பர் ஆஹா சஞ்சய் ஷர்மின் மாடு கிருத்திகள் ஒன்று சஞ்சய் ஷர்மின் சூப்பர் மாடு சிறப்பான ஒன்று அஞ்சபுரம் அண்டா ஒன்று சிங்காரப்பட்ட சீல்டு ஒன்று கோபீஸ்வரன் மத்துப்படை ஒன்று சென்னை என்ன மொபைல் தான் ஃபுல்லாக அந்த இது பண்ணியா இல்லையா காவல்துறை அமைச்சர்
கால்நடை பராமரிப்பு துறையில் வந்து காளைகளுக்கான உடல் தகுதி பரிசோதனை தான் மெயினாக செய்கிறோம். அதில் வந்து உடல் தகுதியில் வந்து காளைகள் வந்து முதல்ல நாட்டு இன காளைகளாக இருக்கணுங்கிறது வந்து முக்கியமாக நாங்கள் இதில் கருத்தில் கொண்டு செய்கிறோம். நாட்டு இன காளைகளுக்கு இதில் அனுமதி உண்டு. கலப்பின காளைகள் வந்து நிராகரிக்கப்படுகின்றன. இது போக உடல் தகுதியில் வந்து மாடு வந்து 120 சென்டிமீட்டருக்கு கீழே உள்ள மாடுகளை அனைத்து காளைகளை வந்து தகுதி நீக்கம் செய்கிறோம். 120 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும் மினிமம். அதுபோக மாடுகள் வந்து 2 வயதிற்கு மேல் உள்ள வயதாக இருக்கணும். 2 வயதுக்கு கீழ் உள்ள கன்றுகள் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுகின்றன. அப்புறம் உடல் தகுதிகளை வந்து மாடு வந்து இன்றைய தேதியில் நாங்கள் பரிசோதனை செய்யும் போது வந்து உடலில் வந்து எந்தவித காயங்களோ காய்ச்சலோ இல்லை உடல் சோர்வோ இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கன்றுகளை மட்டும்தான் நாங்கள் இதில் அலோவ் பண்ணுறோம். இதை விட மெயினாக என்னென்னா காளைகளுடைய இந்த டோக்கன் இருக்காங்க, டோக்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து வெரிஃபை பண்ணும்போது ஒரு சில முறைகேடுகள் நடைபெறுகிறது. அதாவது ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுகளை வந்து மெயினாக நாங்கள் பார்த்து முறையாக பரிசோதனை செய்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணி காளைகளை வந்து உள்ளே அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இல்லை அது வந்து வரவேற்கத்தக்கது தானே. ஏன்னா நம்ம வந்து சமத்துவமாக தான் இந்த விழாவே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து அது வரவேற்கத்தக்க கருத்து தான். இப்போ இது வரைக்குமா இப்போ வந்து இது வரைக்கும் ஒரு 37 காளைகள் வந்து பரிசோதனை செய்து அனுப்பியிருக்கிறோம். இது வரைக்கும் ரிஜெக்ஷன் ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. டாக்டர் நடராஜகுமார், மண்டல இணை இயக்குனர், மதுரை. இது திண்டுக்கல் மாவட்டம் கோவன்பட்டி மாடு. இதோட 3வது வாடி. 3லுமே நல்ல ரிசல்ட்டு. இது எங்களுக்கு 4வது வாடியாக வந்திருக்கோம். நல்லபடியாக ரிசல்ட் கிடைக்கணும். எங்களுக்கு ப்ரைஸ் 2 ப்ரைஸ் எடுத்திருக்கு. தங்க காசு வாங்கியிருக்கு. சிறப்பாக இருக்குது. மாடு எல்லாம் பராமரிப்பு எல்லாமே மாட்டுக்கு எல்லாமே நல்லாவே இருக்குது. 10 அடிக்கு ஒரு தண்ணி வைக்கல் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. இந்த வருஷம் போன வருஷம் கட்டி இந்த தடவை நல்லா இருக்குது. இதை வச்சுன்னா பாதுகாப்பு சரி, மாடு பிடிக்காரங்களுக்கும் சரி மாட்டுக்காரங்களுக்கும் சரி எந்த ஒரு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நல்ல மாதிரி பார்த்துக்கிறேன். நான் வந்து ஒரே மாடு தான் வச்சுருக்கேன். வேறு எதுவும் என் பேர் பிச்சைப்பாண்டி அறிவு. ஆரப்பாளையம் கிராஸ்ரூட்லேருந்து வரோம் சார். மாடு கொண்டு வரோம். மாடு பாலமேட்டுக்கு வச்சுருந்தோம். நேற்று நாங்கள் மாடு 8-10 வருஷம் வளர்த்துருக்கோம். மாடு மண் குத்து நீச்சல் போடுறது, சத்தான உணவு, பருத்தி, எலுமிச்சோளம், காணப்பயிறு இந்த மாதிரி இலையில போட்டு வளர்க்குறோம். ஆமாம் சார், 10 நாளைக்கு விரதம் இருப்போம். 10-15 நாள் விரதம் இருப்போம். மாடு தயார் பண்ணிட்டு கறி மீன் சாப்பிடுவோம். இப்போ இந்த வருஷத்துக்கு 2வது வாடி. இதுக்கு மாதிரி 10 வருஷம் மாடு தான் இருக்கும். சுத்தம் கரெக்டாக இருக்குது சார். எந்த சந்தோஷமாக இருக்குது. வருஷப்படி தள்ளுவாள் மாடுகள் ஒன்று தள்ளுவாளில் நிமிஷம் இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக வருது. பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இப்படி தான் நல்லது. நாங்கள் எல்லாம் சைக்கிள், பீரோ இந்த மாதிரி போகிற பரிசெல்லாம் வாங்கியிருக்கோம். இல்லை சார், அப்படி எனக்கு தெரிஞ்சதில்லை. எந்த பிரச்சனையும் நிம்மதி நல்லா இருக்குது. எந்த பிரச்சனை இல்லாமல் சந்தோஷம். அம்பலம்.